ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எம்எஸ் வேர்டில் இருக்கிற 2 மெனு பார் பற்றி பார்த்தோம். அதாவது ஃபைல் மெனு பார், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதே மாதிரி ஹோம் பேஜ் மெனு பார் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்சர்ட்ங்கிற மெனு பார்க்குள்ளே இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ், பட்டன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கவர் பேஜ்னால் என்னென்னா, ஒரு பேஜை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கறது. இது நம்ம கொடுத்துருந்தே எந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட் பேஜ் கவர் பேஜ் வேணும்னு கேட்கும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த இது வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்துடும். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு கவர் பேஜுங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கு. அடுத்து வந்து உங்களோட கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கவர் பேஜ்னால் என்னென்னா, நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் பிளாங்க் பேஜ். பிளாங்க் பேஜ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹவர் யூ ஒரு கொஸ்டின் இருக்குது. இதற்கு வந்து நான் வந்து ஐ ஆம் ஃபைன்னு ஒரு ரிப்ளை கொடுக்குறேன், ஒரு என்ட்ரு பண்ணிடுறேன். இது செகண்ட் பேஜில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பேஜ் பிரேக் வேணுங்கிறேன். இப்போ கொடுத்துட்டேன்னா இந்த ஐ ஆம் ஃபைன்ங்கிறது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அடுத்த பட்டன் பற்றி பார்ப்போம். டேபிள். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை யூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து 3/4 4/4 டேபிள் வேணும். இது கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எந்த மாதிரி டேபிள் வேணும்னு இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த டேபிள் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இன்செர்ட்டில் வந்து பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் பேஜுக்கு வந்துடுறேன். இப்போ நம்ம என்னோடய சிஸ்டமில் இருக்கிற, லேப்டாப்பில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபோல்டரில் இருக்கிற பிக்சரை வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணணும். அல்லது எனக்கு வேண்டிய முக்கியமான தேவைப்படுற ஒரு பிக்சரை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும்னா இதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் இருந்து கூட பிக்சர் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டிவைஸ்லேருந்தே நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, டிவைஸ்னு கொடுத்துட்டேன். சேவ்டு பிக்சர்ஸ்ன்னு இருக்குது. இதில் ஒரு இமேஜ் அவதார் இருக்குது. இதை இன்சர்ட்னு கொடுத்துட்டோம்னா இந்த பிக்சர் வந்து இங்கே டிஸ்பிளே வந்துடும். இதை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிங்கனாலும் இப்படி ரீசைஸ் ஆகிக்கும். அடுத்து ஷேப்ஸு. இதில் வந்து சர்டைன் ஷேப்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்மைலி பிடிச்சிருக்கு. கொடுத்துட்டு இங்கே அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த ஸ்மைலி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இது ஒரு ஈஸியான மெத்தட், சூப்பரான மெத்தட். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஐகான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஐகான்ஸ் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, லோட் ஆகி வந்துருச்சு இந்த ஐகான்ஸ். இதில் நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஐகான் செலக்ட் பண்ணுறேன். இது கொடுத்துட்டு இன்சர்ட்னு கேட்குது, இன்சர்ட் 1ன்னு கேட்குது. ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே இன்சர்ட் ஆகும். இங்கே இன்சர்ட் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் தள்ளி நம்ம இங்கே வச்சுக்கலாம். என்ட்ரு கூட பண்ணுங்கள், கீழே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ்லேருந்து 3D மாடல் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்டாக் 3D மாடல்ஸ்ன்னு இருக்குது. இதை கொடுத்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா, இது வந்து ஆன்லைனில் வந்திருக்கு. இந்த இதில் ஏதாவது ஒரு இமோஜி செலக்ட் பண்ணலாம். அனிமேட்டட் எஜுகேஷன், நம்ம எஜுகேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அனிமேட்டட் எஜுகேஷன் கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, ஸ்பேஸு. இதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட்டிங் 3D மாடல் ஃபார்ம் 1 of 1 அங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3D ஃபார்ம் வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளோட நெட்வொர்க்கை பொறுத்து. இந்த மாதிரி நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமேஷனில் கூட உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதை பார்க்கவும் நல்லாயிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. இது கொடுத்து பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே என்ன இதில் வேணுமோ எடுத்துக்கலாம். நமக்கு லிஸ்ட்டில் வேணுமா, ப்ராசஸில் வேணுமா, சைக்கிளில் வேணுமா, ஹைராரி வேணுமா, ரிலேஷன்ஷிப் வேணுமா, மேட்ரிக்ஸ் வேணுமா, பிரமிடு, எது வேணுமோ நமக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆல் லிஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிரமிடு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிரமிடு சிம்பிள் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து அந்த பிரமிடு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். சிவா குமார் சாரின்னு கொடுப்போம். இப்படி வந்து நம்ம பிரமிட் ஷேப்பில் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இன்சர்ட் ஆப்ஷனில். நீங்கள் ஒன்றொன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் இதிலேருந்து. அடுத்து பார்ப்போம் அடுத்த பட்டன் பற்றி. சார்ட் பார்க்க போகிறோம். சார்ட்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸோட கம்பேரிஷன் எப்படி இருக்குங்கிறத தான் சார்ட்டில் பார்க்கலாம்.
இந்த மாதிரி சார்ட் வேணும்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சார்ட் இன்சர்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலே இங்கே வந்து இம்போர்ட் ஆகி அதுலேருந்து சார்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த சார்ட்டில் வந்து நம்ம நேம்லாம் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மில்க் கம்பெனி இருக்குன்னா அதோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கம்பெனி 1 கேட்டகரி 1 வந்து கம்பெனி 1 நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து கம்பெனி 2 அப்படியே மாற்றிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் மேலே நேம் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். என்ன நேம் வேணுமோ உங்களுக்கு மாற்றிக்கலாம். சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ சேல்ஸை வந்து நான் வந்து 4.3 இருக்குது. இதை வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை பார்ப்போம். அண்டோ கொடுத்துட்டோம்னா இந்த சார்ட் இப்படி இருந்தது. இப்போ சேல்ஸ் 10 நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சார்ட் இப்படி மாறுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இன்செர்ட் ஆப்ஷனில். நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. இப்போ இன்செர்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒன்று இருக்குது, இது கொடுப்போம். இப்போ டெஸ்க்டாப் பேஜுக்கு வந்திருக்கு. இதில் நமக்கு என்ன வேணுமோ அந்த இதை ட்ராக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஷாட் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? அடுத்த பட்டன் பற்றி பார்ப்போம். இன்செர்ட்டில் ஆன்லைன் வீடியோஸில் இருக்குது. இதில் சில வீடியோஸ் வந்து உங்கள் மீடியா மூலிமா இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்செர்ட் வீடியோக்கு போய் ஒரு வீடியோவை வந்து கூகுளில் இருந்து ப்ளே பண்ணணும். அதோட அட்ரஸை வந்து இங்கே காப்பி பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இதில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுவோம். கூகுளில் போயிட்டு கூகுள் சர்ச் போவோம். MS வேர்ட் பேசிக் வீடியோஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் தான் ஓப்பன் ஆகுது. பிகினர்ஸ்க்கான வீடியோ ஒரு 1 மினிட்ல போட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். Ctrl A கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். Ctrl C கொடுங்க. இப்போ இந்த வீடியோவோட லிங்க் வந்து நமக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி இந்த டாப்பில் அட்ரஸில் அடித்தோம்னா அந்த வீடியோ வந்து இங்கே இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இதை இன்செர்ட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து இன்செர்ட் ஆகும் அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூடியூப் லிங்க் வந்து இங்கே வீடியோ வந்து டைரெக்டாக நம்ம லிங்க் பண்ணிட்டோம். டைரெக்டாக இங்கே லிங்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்செர்ட்டில் மூலிமா போயிட்டு ஆன்லைன் வீடியோஸில் போயிட்டு இங்கே வந்து அந்த வீடியோவோட அட்ரஸ்ஸு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்தவொடனே அந்த வீடியோ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். வந்தவொடனே இங்கே வந்து டைரெக்டாக இன்செர்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயங்கள். நீங்கள் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணி கற்றுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வேர்டில் வந்து இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அதனால் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் சொல்லித்தரதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். அடுத்தது பார்ப்போம். லிங்க்கில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லேருந்து ஒரு புக்குன்னு ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த புக்கு எக்ஸல்ங்கிறது வந்து இங்கே லிங்காக நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா மேலே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலையும் ப்ளஸ் கிளிக்கையும் ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த எக்ஸல் ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்க எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன்றா கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து கிராஸ் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. சாரி, அதுக்கு மேலே புக் மார்க் இருக்குது. அதை பார்த்துருவோம். புக் மார்க். இப்போ ஏதாவது ஒரு நேமை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும்னா இதுக்கு வந்து புக் மார்க் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹவுன்னு ஒரு இதை வந்து ஹவாரியூன்னு இருக்குது. அதை வந்து நம்ம புக் மார்க்கில் ஆட் பண்ணிடுவோம். இப்படி ஆட் ஆகிக்கும். இப்போ கோ டு கொடுத்தோம்னா அந்த ஹவுன்னு எங்கே இருக்கோ அந்த பேஜுக்கு போகும். கிராஸ் ரெஃபரன்ஸ், நம்பர்டு ஐட்டம், பேராகிராஃப் நம்பர், பேஜ் நம்பர், இதெல்லாம் நிறைய பேராகிராஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் அது மாதிரி வர மாதிரி நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஹெட்டிங் மட்டும் வேணும்னா அதை எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்னால் என்னென்னா ஒரு நமக்கு தேவைப்பட்டதை நம்ம ஒரு சின்ன டாக்குமெண்ட்லேருந்து என்ன அதுக்கு லிங்க் பண்ணியிருக்கோங்கிறது தான் ரெஃபரன்ஸு. உங்கள் பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ வேர்டில் அதெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அதை இன்க்ளூடும் பண்ணிக்கலாம், ஒரு லிங்காக ஹைப்பர் லிங்காக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து கமெண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏதாவது கமெண்ட்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ புக் டாட் எக்ஸலுக்கு வந்து ஒரு கமெண்ட் எழுதுகிறோம், எக்ஸல் ஃபைல்னு எழுதுவோம். இன் டெஸ்க்டாப்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ நமக்கு இந்த கமெண்ட்டில் இங்கே பார்த்தோம்னா எக்ஸல் ஃபைல் இன் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு கமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஃபைலுக்கான கமெண்ட்டை வந்து இங்கே இது பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து அதுக்கான கமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ரிசால்வ் பண்ணிடலாம், கமெண்ட்டை ரிசால்வ் பண்ணிக்கலாம், ரிப்ளை பண்ணிக்கலாம் கமெண்ட்டுக்கு. நான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகேன்னு ஒரு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த இது தேவையில்லை, இந்த கமெண்ட் எடுத்தோம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் போயிடும். அதே மாதிரி 2 கமெண்ட் இருக்குது, அதையும் ரெண்டையும் டெலிட் பண்ண. ஒன்று வந்து ரிப்ளை கமெண்ட், இன்னொன்று வந்து இன்சர்ட் கமெண்ட்டு. ஓகே, அடுத்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பட்டன் பற்றி ஹெட்டர்னால் என்னென்னா பேஜோட ஹெட்டர். பேஜோட ஹெட்டரில் வந்து என்ன வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஹெட்டர் எப்படி வேணுங்கிறத வந்து நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டரில் வந்து பேஜ் நம்பர் வந்து வேணும் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் வேணும். இங்கே வந்து பேஜ் 1ன்னு இருக்குது, நம்ம பேஜ் நம்பர்னு ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் 4ல் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் 1ங்கிறது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இந்த நமக்கு ஃபஸ்ட்டு கவர் போட்டனால கவர் பேஜுக்கு அதை எடுத்துக்கல. அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகிற நம்ம என்னென்ன டைப்பிங் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜிலேருந்து கவுண்ட் எடுத்துக்குது. கவர் பேஜுங்கிறது வந்து உங்களுக்கு புக்கோட கவர் மாதிரி தான், அதை வந்து உங்களுக்கு பேஜாக கவுண்ட் பண்ணாது. அதுதான் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் வேணும்னா இதே மாதிரி பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 5 பேஜஸ் இருக்குது, அதில் 4th பேஜில் ஒர்க் பண்ணுறேன். அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்படி ஹெட்டர் ஃபுட்டர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேஜ் நம்பர் வந்து எங்கே வேணும், சென்டரில் வேணுமா, கார்னரில் வேணுமா, ரைட் கார்னரில் வேணுமா, லெஃப்ட் கார்னரில் வேணுமா, சென்டரில் வேணுமா அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது வேணுமோ இந்த மாதிரி வேணும்னாலும் பேஜ் கொடுத்துக்கலாம். பேஜ் 4ங்கிறது இங்கே வந்திருக்கு, இங்கே பேஜ் 3ன்னு வந்திருக்கு, டாப்பில் வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பேஜில் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்தது இன்செர்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமோ அது மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் பாக்ஸு. நீங்கள் உங்களோட கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளே ரைட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே டுடே இஸ் குட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸ் ரைட்டிங்க்கெலாம் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. குயிக் பார்ட்ஸில் ஆட்டோ டெக்ஸ்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெனோவோ அந்த சிஸ்டமோட ஃபீல்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. லெனோவோ லேப்டாப்பு, அதனால லெனோவா வருது. கொடுத்துட்டோம்னா லெனோவாங்கிறது வந்து டக்குன்னு இன்சர்ட் ஆகிடும். ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு லெனோவா தான். அது வந்து ஆத்தர் வந்து கிரியேட் பண்ணுது. அடுத்து வேர்ட் ஆர்ட் இருக்குது. உங்கள் வேர்டை வந்து இந்த வேர்டை வந்து எப்படி நம்ம ஆர்ட்டில் ஷேப்பில் பண்ணிக்கலாமோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி மாறிக்கும். அடுத்த பட்டன் பார்ப்போம். ட்ராப் கேப்னு ஒன்று இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் லைன், சென்டர் லைன், இதுவும் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். ட்ராப் கேப்னு ஒரு ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த இன்சர்ட் பற்றி பார்ப்போம். இன்சர்ட் பட்டன் வந்து ட்ராப் கேப் பார்த்துட்டோம். சிக்னேச்சர் லைன், சஜஸ்டட் சைனர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜான். இப்போ வந்து இதில் என்னோட நேம் கொடுக்குறேன், சிக்னேச்சர் சாரின்னு கொடுத்துட்றேன். சிக்னேச்சர் டைட்டில் வந்து MS வேர்டு. சஜஸ்ட் இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு தேவையான இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தது வந்து ஒரு சிக்னேச்சர் லைன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்சர்ட் மெனு பாரில். நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அடுத்து டேட் அண்ட் டைமு. இன்றைக்கி வந்து சண்டே, செப்டம்பர் 1, 2024. இது கொடுத்துக்கலாம். செப்டம்பர் 1, 2024 இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். டைமோடு கொடுத்துக்கலாம். டேட் அண்ட் டைமு ரெண்டும் சேர்த்தும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 5 o'clock ஆகுது, PM ஆகுது. இப்போ சாயங்காலம் 5 மணி, அந்த இதுவும் இங்கே இன்செர்ட் ஆகுது. அடுத்து வந்து உங்களுக்கு இன்செர்ட்டில் வந்து ஆப்ஜெக்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்குது, இது பார்ப்போம். டெஸ்க்டாப்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைலை வந்து இங்கே இன்செர்ட் பண்ணலாம். இந்த 1 PDFங்கிறத வந்து நான் கொடுக்குறேன், இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னொரு PDF ஃபைலை கூட இந்த வேர்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த 1 PDF ஃபைலில் இருக்கிற டேட்டாஸ்லாம் இங்கே வந்து உங்களுக்கு இன்செர்ட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு இதாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இதில் வேர்டில் நிறையா கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது மேத்ஸ் ஈக்குவேஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பைனாமினல் தியரம்லாம் நம்மளால் இன்செர்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேல்யூஸை வந்து மாற்றிக்கலாம். ஃபைவ் + 2 பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் டைப் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வேர்டு உங்களுக்கு வரல அப்படிங்கிறப்ப இங்கே வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏதோ இப்போ சிஸ்டம்லேயே நம்மளால் இதில் டைப் பண்ண முடியாது. சில ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒமேகா இதெல்லாம் டைப் பண்ண முடியாது நம்மளால். இந்த சிம்பிள் இதெல்லாம் நீங்கள் இன்செர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக சிம்பிள் வந்து இன்செர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி MS வேர்டில் இன்செர்ட் மெனு பட்டன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்து இருக்கிற ட்ரா பட்டன், டிசைன் பட்டன், லே அவுட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவையாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.